3 முட்டை வந்து பாயில் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன். அது காஞ்சிகிட்ருக்கு. கடுகு, கருவேப்பிலை, 2 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட். அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் சுட்டோன்னு எண்ணெய் காஞ்சிருச்சு. கொஞ்சமாக கடுகு, பூண்டையும் கருவேப்பிலையும் போட்டுடலாம். லேசாக வதக்கினா போதும். இது கூட தேவையான அளவு மிளகாத்தூள். கரிஞ்சிடும், அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். டர்மரிக் பவுடர், சால்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் முட்டையும் சேர்த்துடலாம். மசாலாவில் முட்டை மேலே படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா ஆஃபாக பிரேக் பண்ணி விட்டுடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எக் மசாலா ரெடி. இந்த மசாலா முட்டை வந்து சாம்பாருக்கு, தக்காளி ரசத்துக்கு, லெமன் ரைஸ், புளியோதரை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.